ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இப்போது நம்ம ராகி களி எப்படி குக்கரில் ஈஸியாக செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நம்ம 1 பங்கு மாவு எடுத்துக்கிறோன்னா 1.5 பங்கு தண்ணி 2.5 பங்கு தண்ணி எடுத்துக்கணும். 1:2 1/2 ரேஷியோவில் எடுத்துக்கணும். மாவு வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் களி செய்யணுமோ அந்த பாத்திரத்தில் மாவு அளந்து போட்டுக்கணும். அதில் 1 பங்கு தண்ணியை நம்ம ஊற்றி கலந்துக்கணும். மீதி 1.5 பங்கு தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் தான் மாவு எடுத்துக்கணும். நான் இப்போ எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. அப்போ தான் களி கட்டி பிடிக்காமல் நல்லா வரும். பாட்டிலாம் செய்வாங்கள்ல, குச்சி வச்சு களி குச்சி கவை வச்சு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி வரும். நமக்கு கட்டி இல்லாமல் அந்த களியில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த களியில் கட்டி வரக்கூடாது, சின்ன சின்ன கட்டிக்குள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி செய்கிறது தான் நமக்கு சரியான பதம். ஸோ இந்த நான் பண்ணுற மெத்தட் படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கட்டியே வராது. களி ஈவனாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவில் தண்ணி 1 பங்கு தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அந்த தண்ணியை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். கலந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னா, இந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைச்சி வச்சுருக்க மாவில் தான் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றணும். கொதிக்கிற தண்ணியில் மாவை ஆட் பண்ணக்கூடாது. அது பார்த்துக்கோங்க. அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் அதில் கட்டி வந்துடும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கட்டி வராமல் நம்ம களி கிண்டி எடுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் வரும். அந்த கட்டிகளையும் நம்ம கலந்து விட சரியாயிடும். ஆனால் நீங்கள் மாவில் கொதிக்கிற தண்ணியில் மாவை விட்டிங்கன்னா அப்பயும் கட்டி பிடிச்சிரும். ஆனால் அந்த கட்டியை நம்ம எப்படி கிளறினாலும் அந்த கட்டி சரியாகவே ஆகாது. இதில் வர கட்டி நமக்கு ஈஸியாக சரியாயிடும். பாருங்கள், கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரண்டியால் பாத்திரத்தினுடைய சைடில் அந்த மாதிரி எடுத்து நம்ம கிண்டி விட்டோம்னா நமக்கு அந்த கட்டியெல்லாம் சரியாயிடும். நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி களி நல்லா கட்டி இல்லாமல் வந்துடும். பாருங்கள், அந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம கிராமங்களில் இன்னும் வயசானவங்க ஆரோக்கியமாக 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட இந்த ராகி களியும் ஒன்று. அவங்கக்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, நாங்கள் எங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது, நாங்கள் களி கம்மஞ்சோறுன்னு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ராகி களி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், நல்லா பசி எடுக்கும் இது சாப்பிடும்போது. அதே மாதிரி இப்போ சர்க்கரை வியாதி இருக்கவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி கண்ட்ரோலில் இருக்கும். கிராமங்களில் சர்க்கரை நோய் இருக்கவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்காங்க. சூடாக இருக்கும்போது குழம்புல சாப்பிட்டுக்கிறாங்க. இதை ஆறிடுச்சுன்னா இதை வச்சு நீராகாரத்தோடு கரைச்சி குடிச்சிட்றாங்க. ரெகுலராக இதை குடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியானது. ஸோ இதை நம்ம வெயில் காலத்தில் கரைச்சி குடிச்சிக்கலாம். இப்போ குளிர்காலங்கிறம்போது நம்ம இதை அப்படியே சூடாக கொஞ்சமாக அப்பப்பத்திக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி களின்னு பதம் எப்படி பார்க்குறதுனா, இந்த மாதிரி கையில் தொட்டால் ஒட்டாமல் இருக்கணும். நமக்கு இப்போ ஒட்டிட்டு வருது. ஸோ நல்லா வேகணும். அதனால் குக்கர் மூடியை வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டீம் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லோ குக்கிங் மெத்தடில் செய்யும்போது நமக்கு குக்கரில் அடியில் தீஞ்சிடாமல் வரும். இல்லைன்னா குக்கரில் தீஞ்சிடுச்சுன்னா நமக்கு களி ஃபுல்லாக தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ அது கேர்ஃபுல்லாக நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே ஆஃப் ஆன் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு களி பதமாக வந்துடும். ஓகேவா? இப்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வெந்திருக்கும். 2 டைம் நம்ம ஆஃப் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், களினுடைய கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா மசிச்சு விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடுச்சிங்க. இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் செய்ய வராது, இப்போ தான் கரெக்டாக வராது,
அப்படின்லாம் இருக்காதீங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. எப்போயாவது ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. இதெல்லாம் இப்போ யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இது எப்படி வெந்திருக்கான்னு இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ தொட்டால் கையில் ஒட்டல பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டாக வெந்ததுக்கான அடையாளம். ஒரு கட்டிக்குள்ளே இல்லாமல் நல்லா இருக்குது களி. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டி இருக்குதுன்னு. கொஞ்சம் தாங்க ஒட்டியிருக்கு. எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் இப்படி கொஞ்சம் ஒட்டும், பிடிக்கும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் களி தண்ணியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். இதுக்கு கறி குழம்பு, தக்காளி குழம்பு, கீரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நல்ல காம்பினேஷன், டேஸ்ட்டாக இருக்கும். இதை மென்று சாப்பிடக்கூடாது, சின்ன சின்ன பால்ஸாக முழுங்கணும். அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.